சாதிகள் இல்லையடி பாப்பா, இங்கே சாதி வெறி ஊறி இருக்குதடி பாப்பா அப்படின்னு சொல்லலாம். அதுவும் திருநெல்வேலி தூத்துக்குடி அப்படின்னு சொல்லும்போது எங்கள் ஊர் தான். ஆனால் திருநெல்வேலி சைட்லலாம் இந்த சாதி வெறின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, மனுஷனாகவே இருக்க விடுறது கிடையாது போல். இன்றைக்கி நடந்த இந்த சாதிய படுகொலை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொரு நபராலும் பேசப்பட வேண்டிய ஒன்று. சாதியை இப்போ யாருப்பா பார்க்குறா அப்படின்னு நம்ம யாராவது கேட்டோம்னா நாமே கண்ணாடியை பார்த்து உமிழ்ந்து துப்பிக்கிட வேண்டிதான். அதற்கு காரணம் இருக்குது. இன்றைக்கி சாதியை பெரிய அளவில் தூக்கி கொண்டாடக்கூடிய நபர்கள் படிக்காத நபர்கள்லாம் கிடையாது, ஏழ்மையான நிலைமையில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கிடையாது, எல்லாம் மெத்த படித்த அதிகாரமும் அவங்க கையில் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதுல இதோ இன்னைக்கு சிறந்த ஒரு உதாரணம் ஒன்று மாட்டியிருக்கு. அது உதாரணம் கிடையாதுங்க, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய யதார்த்தம். அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுதான் இவ்வளோ நாள் இந்த திராவிட கட்சிகள் செய்தார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம் இங்கே கேட்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஒரு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாப்பிள்ளை என்ன வேலை செய்யணும்? உச்சபட்சமாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இல்லாட்டினா ஏதாவது ஒரு ஜாப், ஆனால் ஒரு 50,000 ரூபா சேலரி வாங்கணும். ஆனால் அந்த பையன் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறார். டிசிஎஸ் முக்கியமான ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை பார்க்கிறார். கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாணவன் அந்த ஒரு பெண்ணை, அவங்க படிக்கக்கூடிய ஒரு பெண், இவங்க 2 பேருமே ஸ்கூலில் படிச்சிருக்காங்க, நண்பர்களாக இருந்திருக்காங்க. நல்ல புரிதலுடன் 2 பேருமே கல்லூரிக்கு போகிறாங்க. கல்லூரியில் போய் 2 பேருமே அந்த நட்பு அப்படிங்கிறது காதலாக மாறி இருக்கு. ஆனால் வேறு சமூகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண் படித்து சித்த மருத்துவராக இருக்காங்க, அந்த ஆண் படித்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாறிட்டாங்க. இதுக்கு மேலே அந்த 2 பேர் வாழ்கிறதுக்கு என்ன தடையாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சமூகம். இந்த சாதி அப்படிங்கிறது தான் அங்கே தடையாக இருந்திருக்கு. இந்த சாதி தடையாக இருந்துருச்சு அப்படின்னு சொல்கிறத எந்த வீட்டிலேருந்து இதை பார்த்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் சுர்ஜித் அப்படின்னு சொல்கிறான். அந்த சுர்ஜித்தினுடைய அப்பா அம்மா யார் அப்படிங்கிற கேள்விக்கு 2 பேருமே சப் இன்ஸ்பெக்டர்ஸ், வெவ்வேறு ஸ்டேஷனில் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய ஒரு வீட்டினுடைய ஒரு தம்பி. அந்த தம்பி அக்கா இவனை லவ் பண்ணுறது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கலை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் பல முறை நாங்கள் அந்த கவின் அப்படிங்கிற பையனை கூப்பிட்டு மிரட்டிலாம் பார்த்துட்டோம். ஆனால் கவின் எங்கள் அக்கா கூட பேசுகிறத நிப்பாட்டவே இல்லை. அவங்க லவ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இதற்காக கவின் என்ன செய்வார்? கோயம்புத்தூரில் வேலை பார்க்குறாரா, இங்கே வந்து அவருடைய ஊருக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய வயசான தாத்தாவெல்லாம் கூப்பிட்டுட்டு போய் சித்த மருத்துவத்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போவாங்க. ஆனால் சுர்ஜித் சொல்கிற காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அங்கே இருக்கக்கூடிய எல்லா வயசானவங்களையும் கூப்பிட்டுட்டு சித்த மருத்துவத்துக்கு வர்றதே எங்கள் அக்காவை பார்க்குறதுக்கு தான். அங்கே வந்து ரொம்ப நேரம் 2 பேருமே பேசிகிட்டு இருப்பாங்க. இதை பல முறை நான் எச்சரிச்சிருக்கேன். அப்படி எச்சரித்தும் இவங்க 2 பேருமே கேட்கல. ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் உயிரோடே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவங்க தாத்தாவை அவன் ட்ரீட்மெண்ட்டுக்காக கூப்பிட்டு வந்திருக்கான். அப்படி கூப்பிட்டுட்டு வந்த இடத்துல சுர்ஜித் என்ன செஞ்சுருக்கான்? இவனை வழிமறித்து வெட்டி கொண்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இன்னொரு இடத்துல இந்த கவின் அவர்களுடைய தந்தை என்ன சொல்கிறாருன்னா, இது ஆணவ படுகொலை தான். என்னுடைய மகனை அழைத்ததே அந்த பெண் தான். அந்த பெண் அழைத்து அங்கே பெண்ணை பார்க்க போன இடத்துல தனியாக அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு அந்த பையனையும் கூப்பிட்டு மிளகாப்பொடி என் பையன் கண்ணில் தடவி அப்படியே அவனை வெட்டி கொண்டு இருக்காங்க. எனவே என் மகனுக்கு தேவையான நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பெற்றோர் சொல்கிறாங்க. ஸோ கவின் குடும்பம் அப்படிங்கிறது இங்கே உயர் சாதி தாழ்ந்த சாதி அப்படின்னு சொல்லக்கூடிய மனித மிருகங்கள். இதை எப்படி பார்க்க போகிறீர்கள் அப்படிங்கிறது தெரியலை. உனக்கு பிடிக்கலையா, நீ அவங்க 2 பேரையும் வாழ விட்டு அவங்க நல்லா வாழ்ந்துட்டு போட்டுமே. அவங்களுக்கு கொன்று போடணும் அப்படிங்கிற அந்த உரிமையை உனக்கு யார் கொடுத்தது? நீ கொன்று போடுறதுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள், இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் படிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். என் வீட்டு குழந்தை எவனை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் அவன் மாற்று சமுதாயமாக இருந்தால் நாங்கள் விடவே மாட்டோம், கொன்று போட்டுறோம் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? சாதியை பிடிச்சு தொங்குறியே, உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இந்த சாதி தான் எனக்கு உயிர் அப்படின்னா பேசாமல் நீங்கள் என்ன செஞ்சிருங்க, வேற ஏதாவது செஞ்சிருங்க. பிள்ளையை பெற்றுக்கிடாதீங்க, பிள்ளையை வளர்க்காதீங்க, பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் பெரிய கொடூரமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா? இந்த கேள்வி தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதியில் அதிகமாக இருக்குது. தென் மாவட்டங்களில் சாதி வெறி அப்படிங்கிறது பல மடங்கு உயர்ந்து இருக்கிறது. சரி, நேராக இங்கே வரலாம். இங்கே தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உடனடியாக திராவிட கட்சிகள் சொல்கிறது என்ன? நாங்கள் சாதியை ஒழித்து கட்டிவிட்டோம். ஒழித்த லட்சணம்லாம் எங்களுக்கு தெரியுது. நீ அப்படியே ஒழித்து விட்டாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறது எல்லாமே மறைத்து வைத்து சாதியை வளர்க்கக்கூடிய ஒரு கூட்டமே இந்த கூட்டம் தான். இந்த கூட்டம் ஒவ்வொரு வாக்காளர்களையும் பார்த்து அந்த வார்டில் எத்தனை பேர் இந்த சாதிக்காரன்,
இந்த மாவட்டத்தில் எத்தனை பேர் இந்த சாதிக்காரன், அவனுக்கு தேவையான நபர்களை தலைவர்களாக போட்டு இந்த சாதியை வளர்க்கிறதே நீங்க தான்டா. என்னைக்கு நீங்க இந்த சாதியை வளர்க்காமல் எல்லாரும் பொது அப்படின்னு சொல்லி எங்களை மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்களோ அன்னைக்கு தான்டா இது ஒழியும். இந்த அரசியல் வியாதிகள் என்ன செய்கிறார்கள், அவங்களுடைய அரசியல் பிழைப்புக்காக, ஓட்டுக்காக அந்த சாதியை உள்ளூர அந்த சாதியை ஒழித்து விட்டோம், நாங்களாம் சாதி பார்க்கறதே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேட்பாளரை நிப்பாட்ட சொல்லுங்க, அந்த இடத்துல யாரையாவது பேச சொல்லுங்க, அந்த ஊரில் ஏதாவது ஒரு மரணம் நடந்துருச்சுன்னா அந்த சாதிக்காரனை யார் அமைச்சராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள போய் பார்த்துருங்கப்பா அப்படின்னு சொல்றதும் சாதிய ரீதியிலான, பல சாதிய ரீதியிலான, அது தமிழ் சாதி மட்டும் கிடையாது, தெலுங்கு சாதிய ரீதியான அவங்களுக்கு பெரிய கூட்டத்தை கூட்டுறதும், அந்த கூட்டத்துக்கு பல அமைச்சர்கள் பங்கு பெறுவதும், அதன் பிறகு நாங்கள் சாதியை ஒழித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி பம்மாத்து வேலை காண்பிப்பதும், இப்படி இரட்டை வேடம் போடுறீங்களே. சாதிய கட்சி நாங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், நீ சாதிய கட்சி இல்லைன்னா அப்போ என்ன இது, நீ கட்சி வச்சிருக்க, அப்போ சாதிய கட்சிக்கு தானே நீ இருக்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் இங்கே கேட்க வேண்டிய கேள்வி. சாதியை ஒழித்து விட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிட கட்சிகள் சாதிய கட்சிகளுடன் ஏன் கூட்டணி வைக்கிறாங்க? எதுக்காக உங்களுக்கு சாதிய கட்சிகளுடன் கூட்டணி? எனக்கு அந்த சாதிக்காரன், அந்த சாதியினுடைய ஓட்டு வேண்டாமா, அந்த சாதி ஓட்டு எதுக்கா அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கா? நீங்க செய்யறது தான் இன்னைக்கு அந்த குழந்தைகள், அந்த இளைஞர்கள் இன்னைக்கு செத்ததுக்கான காரணம். சாதியை ஒழித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் சொல்லும்போது அதை நம்பி நம்ம என்ன செய்யறோம், சாதிலாம் ஒழிஞ்சிருச்சுப்பா, நம்ம லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லவ் பண்ணிட்டாங்கன்னா சாதி ஒழியலடா, உன்ட்டு வந்து மறைச்சி வச்சுருந்துருக்காங்க பார், அருவா வெளியில் வருது அப்படிங்கிற ஒரு நிலைமையில வந்து நிற்கிறோம்யா. நாங்கள் என்ன செஞ்சோம்? நாங்கள் நல்லா படிக்கிறோம், நாங்கள் நல்ல வேலைக்கு போகிறோம், நாங்கள் நல்லா தானே குடும்பம் நடத்தணும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு இடையில இந்த சாதியை கொண்டு வந்தது நீங்கள், உங்களுடைய அரசியல், அந்த அரசியல் கட்டமைக்கக்கூடிய சமூகம், அந்த சமூகம் காண்பிக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், இது எல்லாமே எங்களை ஏன் வதைக்கிறது? இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறையை ஏன் இந்த சாதி வாட்டி வதைக்கிறது? ஓகே, என் தாத்தன் பாட்டன் சாதியால் பல விதமான துன்பங்களை அனுபவித்தான், அதை ஒழித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி தானே நீங்கள் எங்கள் முன்னாடி அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதிலிருந்து ஒரு மண்ணு கூட விளையாது அப்படின்னு சொல்லி தானே இந்த மண் அந்த மண்ணுன்னு சொல்றீங்கல்ல. அப்போ சாதியை ஒழித்து விட்டீர்கள் என்றால் இன்னைக்கு இந்த ஆணவ படுகொலைக்கு என்ன சொல்ல போறீங்க? ஆணவ படுகொலை அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு மட்டும் கூவக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தையும் பார்த்து கேட்குறேன், ஆணவ படுகொலை வரும்போது மட்டும் கூவுறீங்களே, மீதம் இருக்கும் படுகொலை வரும்போது அதே மாதிரி கூவி இருந்தா இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து ஒரே நேரத்தில் இந்த ஆணவ படுகொலைக்கும் குரல் கொடுத்துருப்பாங்கல்ல. இல்லை ஏன் சாதிக்காரனை வெட்டி அந்த சாதிக்காரனை வெட்டி கொண்டாதான் நாங்கள் கேள்வி கேட்போம். இந்த சாதிக்காரன் இந்த சாதியை வெட்டினாதான். நீ பார்க்கிறதும் அரசியல் தான்டா. உங்களை மாதிரியான அரசியல் வியாதிகள் இருக்கிற வரைக்கும் இங்கே சாதியை ஒழிக்க முடியுமா அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியல. இங்கே நாங்கள் நாய்ப்படாத பாடுபட்டு எல்லா இளைஞர்களும் எல்லா மக்களும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாரும் ஒன்று தான், இங்கே சாதி இது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு ஒருத்தன் ஒரு படத்தை கொண்டு வருவான், நம்ம முன்னாடி போடுவான். நம்ம சாதிக்காரனை என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் போட்டு ஒரு ஒலட்டுவான். இன்னொருத்தன் வருவான், நீ சாதிய படம் எடுக்கிறியா, இந்த சாதியால் நான் எப்படி பாதிக்கப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு படத்தை எடுப்பான். இதை 12 வயசு 15 வயசு பசங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஓ, நம்ம சாதிக்காரன் இவன் இப்படி தான் அடிச்சிருக்கானா, ஓ நம்ம சாதிக்காரன் இப்படி தான் அடி வாங்கியிருக்கானா, அப்போ நம்ம திருப்பி கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி இவன் கிளம்புவான். இவன் கிளம்புனோடனே அது ஒரு சைக்கிளாக மாறி இப்போ அடி வாங்கினவன் அடிப்பான், அடி கொடுத்தவன் திரும்ப அடி வாங்குவான், மறுபடியும் அது ஒரு சைக்கிளாக ஃபார்ம் ஆகும். மறுபடியும் அவங்க இந்த முக்கியமான டைரக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க, வந்து இங்கே சாதிய ஒரு வன்மத்தை விதைப்பார்கள். சரி, நீ சாதிய படம் எடு, சாதியில் ஏற்பட்ட பல குளறுபடிகளை எடு, அதை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறதை எடு. இங்கே ஏன் மறுபடியும் சாதிய பெயரால் மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடன் சேர்ந்து உங்களுடைய படத்தை எல்லாமே ப்ரமோட் பண்ணுறீங்க? நீங்கள் படத்தை எடுத்துக்கோங்க, எடுக்காமல் இருங்க, நல்லது செய்யுங்க, நல்லது செய்யாமல் இருங்க. ஆனால் படத்துக்குள்ளேயும் அரசியலை கொண்டு வந்து அந்த அரசியலுக்குள் சினிமாவும் இருக்கிறது அப்படிங்கிறதை காண்பித்து அதன் வழியாக சில அரசியலுக்கு சும்மா முட்டு கொடுக்குறீங்களே, நல்லா இருப்பீங்களாயா நீங்களாம்? இப்போ பாரு, அந்த பையன் என்ன செஞ்சுருப்பான், எவ்வளோ கனவுடன் இருந்திருப்பான். எங்கள் டிசிஎஸில் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வேணாங்க, 80,000 ரூபா சம்பளம் கிடைக்கிறதே இப்போலாம் பெரிய விஷயங்க. அதுவும் கெட்ட பழக்கமே இல்லாமல் அவன் என்ன செஞ்சிட்டான், சின்ன வயசுலேருந்து அந்த பெண் கூட படிச்சுட்டான், பழகிட்டான், அவங்க காதலிச்சிட்டாங்க, அவங்களும் நல்லா படிச்சிருக்காங்க, இவனும் நல்லா படிச்சிருக்கான், நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தாத்தா காலத்தில் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய அப்பாவுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, அந்த கவின்கிற அப்பாவுக்கு சொல்கிறார் எங்களுக்கும் நல்ல சொத்துக்கெல்லாம் இருக்குது. இப்படி இருந்தும் அவன் என் பிள்ளையை கொண்டுட்டானே அப்படின்னு சொல்லும்போது அந்த இளைஞனுடைய மனதில் சாதிய வெறியை ஏற்படுத்தியது யார்? தயவு செஞ்சு இந்த திராவிட கட்சிகள் இல்லை அந்த கட்சி தான் இதுக்கு காரணம் சொல்லிட்டு தெரியாதீங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், ஏதாவது ஒரு திராவிட கட்சிகளை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கை தூக்குங்க பாருங்க, கொஞ்சம் கை தூக்குங்க. என்னன்னு சொல்கிறேன், நீ சாதிய ரீதியிலாக வேட்பாளரை போட மாட்டான், என்னுடைய கட்சி சாதிய ரீதியிலான வேட்பாளர்களை எங்குமே போட்டது கிடையாதுன்னு சொல்லி கை தூக்குங்க பார்ப்போம்.
ஒருத்தர் கையும் உயராது. அடிச்சு சொல்லுவேன், கற்பூரம் அடிச்சு சொல்லுவேன், ஒருத்தர் கையும் உயராது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சாதிக்காரன் தான் இங்கே வேட்பாளர், இந்த சாதிக்காரன் தான் இங்கே எதிர்கட்சி, இந்த சாதிக்காரனை இங்கே போட்டு பிரச்சாரம் பண்ண வச்சாதான் நம்ம சாதிக்காரன் நமக்கு ஓட்டு போடுவான். இப்படின்னு இருக்கும்போது எங்கேயா சாதி ஒழியும்? என்னத்தையா சாதியை ஒழிச்சு கட்டிட்டீங்க நீங்கள்? என்னையா நீங்கள் பெருசாக மாறுதட்டுறீங்க சாதியை ஒழிச்ச மண் அப்படின்னு சொல்லி? நீங்கள் ஒழிச்சு 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 இங்கே மக்களை கொன்று குவித்திருக்கிறீர்கள், மக்களை மிருகங்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். மறுபடியும் பொய் சொல்கிறீங்க. ஒன்றுமே இல்லைங்க. ஒருத்தன் ஒரு ரூம், இருட்டு ரூம், அந்த ரூமுக்குள்ளே பாம்பே இல்லைன்னு சொல்லி நம்மளை நம்ப வச்சுட்டாங்க. கம்ப்ளீட்டாக நம்பிட்டோம் நம்ம எல்லாருமே, பாம்பு கிடையாது, பாம்பெல்லாம் கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி. அந்த இருட்டு ரூமுக்குள்ளே போகிறவனை பாம்பு கடிக்குது, செத்துட்டான். இருட்டு ரூமுக்குள்ளே போகிறவன் செத்துட்டான், பாம்பு இல்லைன்னு சொன்னாங்களே, ஏன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்ம கூவோம். பாம்புலாம் அங்கே இல்லை, இன்னொருத்தன் போவான், செத்துருவான். அப்போதான் தெரியுது, இந்த நாய்கள் வெளியில் கிடந்த பாம்பெல்லாம் சுருட்டி பாம்பே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கி விட்டோம் அப்படின்னு சொல்லி மறைத்து ஒரு இருளுக்குள் அந்த பாம்பை எல்லாமே வளர்த்து கொண்டிருந்தார்கள். அந்த பாம்பு இப்போ நம்ம எல்லாரையுமே கொத்துறதுக்கு ஒரு படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் சாதிய விஷயத்திலையும் நடந்திருக்கு. சாதி இல்லை அப்படின்னு சொல்றவனை விட சாதி இல்லை, அது ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி நம்புறவனை ஏமாத்துறதுக்கு ஒரு அரசியல் கட்சிகள் இருக்கிறது என்றால், சாதிக்காக மட்டுமே போராடக்கூடியதுக்கு ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது என்றால், அது கூட நீ கூட்டணி வைப்பு அப்படின்னா இன்னைக்கு கிடையாதுங்க, 100 வருஷம் ஆனாலும் சாதி ஒழிக்க முடியாது. ஒரு கவின் போனதுக்காக நான் அரைகோவல் இங்கே பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இதே மாதிரி நீங்கள் எத்தனை பேர் ஏமாத்த போறீங்க, எத்தனை பேர் உங்களுடைய புதைகுழியில் விழுந்து சாக போகிறார்கள் அப்படிங்கிறது தெரியல. தயவு செஞ்சு சாதியை ஒழித்தோம் அப்படின்னு சொல்றவங்க சாதி அடிப்படையிலான வேட்பாளர்களை நிறுத்தாமல், சாதி அடிப்படையிலான பேச்சாளர்களை கொண்டு வராமல், சாதி அடிப்படையிலான எந்த விதமான விஷயங்களும் பேசாத நபர்களை, பொதுவான நபர்களை கொண்டு வந்து அதில் வெற்றி பெற பாருங்கள். அன்னைக்கு தான்யா சாதியை ஒழிக்க முடியும். அன்னைக்கு தான்யா சாதியை ஒட்டுமொத்தமாக இளைய சமுதாயத்திலிருந்து தூக்கி எறிய முடியும். நம்ம சாதிக்காக இன்னொருத்தன் வந்து பேசுகிறான் பார், நமக்காக இன்னொருத்தன் வந்து பேசுகிறான் பார், நம்ம எல்லாரும் ஒன்று அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த மனசுக்குள், அந்த இளைஞர்களுக்குள் வரும். அதை விடுத்து நமக்காக அவன் தான் பேசி ஆகணும், நம்ம சாதிக்காக தான்யா நமக்கு பேசுவான் அப்படின்னே நீங்கள் பேச வச்சுட்டு இருக்கீங்கயா. பாரு, நமக்காரன் நமக்காக வந்து பேசுகிறான் பார் அப்படிங்கிற மாதிரி தான்யா இருக்குது. இதெல்லாம் எங்கே போய் நிற்க போகுதுன்னு கேட்டால், சாதியை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவானுங்க பார்த்தீங்களா, அவனுங்களை நம்புவாங்க. சாதி இன்னும் ஒழிக்கப்படவில்லை, மறைத்து வைத்து விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்றோம் பார்த்தீங்களா, நம்மளை சாதி வெறின்னு சொல்லி முத்திரை குத்துவானுங்க. அப்படிப்பட்ட உலகம் தான் இது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.